ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஸ்கேலார் ப்ராடக்ட் அப்படிங்கிற இந்த டாபிக் பார்க்கலாம். அப்போ இது இந்த யூனிட்டோட ரொம்ப முக்கியமான ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஓகேவா? ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டிஸை நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டே வரேன். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன், ரெண்டு வெக்டார்ஸை மல்டிப்ளை பண்ணும்பொழுது நம்மளுக்கு கிடைக்கிறது ஒரு ஸ்கேலாராக இருந்தால் தான் அது வந்து என்னது ஸ்கேலார் ப்ராடக்ட். அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஒரு ஸ்கேலாராக தான் இருக்கும். சரியா? அதை வந்து நான் சின்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு சி. அப்போ இந்த ஏ வெக்டாருக்கும் பி வெக்டாருக்கும் இடையில இருக்கிற ஆங்கிள் ரொம்ப முக்கியம். அந்த ஆங்கிள் தான் இந்த ஸ்கேலார் வந்து பாசிட்டிவாக நெகட்டிவாங்கிறத தீர்மானிக்கப்படுது. அப்போ அந்த ஆங்கிள் வந்து அந்த டீட்டா வந்து லெஸ் தென் 90 டிகிரியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். லெஸ் தென் 90 டிகிரியாக இருந்தால் அப்படின்னா அந்த ஆங்கிளை வந்து நம்ம என்னென்னு சொல்லுவோம் அப்படின்னா அக்யூட்னு சொல்லுவோம். சரியா? குறுங்கோணம் அப்படின்னு தமிழில் சொல்லுவாங்க. அப்போ இது ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள் லெஸ் தென் 90 டிகிரியாக இருந்தால் உங்களுக்கு கிடைக்கிற அந்த ஸ்கேலார் வந்து ஒரு பாசிட்டிவ் நம்பராக இருக்கும். சரியா? அப்போ இது வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா பாசிட்டிவாக இருக்கும். அதுவே டீட்டாவோட வேல்யூ கிரேட்டர் தென் 90. சரியா? 90யை விட அது அதிகமாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். 90யை விட அதிகம், பட் 180யை விட கம்மி. அப்போ அது 180 டிகிரியை விட கம்மி, பட் 90 டிகிரியை விட அதிகம்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்படி இருந்தது அப்படின்னா அப்போ அதை வந்து நம்ம அப்டியூஸ், அதாவது விரிகோணம் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ அங்கே அந்த ஸ்கேலாரோட அந்த இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா அது ஒரு நெகட்டிவ் நம்பராக இருக்கும். ஆமாவா இல்லையா? இதுதான் வந்து நான் போன வீடியோவில் கூட சொன்னேன். ரெண்டுத்துக்கும் இடையில் இருக்கிற ஆங்கிள், இப்போ இது ரெண்டு வெக்டார்ஸ் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இது ஏ வெக்டார், இது பி வெக்டார் அப்படின்னா இப்போ இங்கே இது ரெண்டு கடையில் இருக்கிற ஆங்கிள் டீட்டா. ஓகேவா? அப்போ இதோட காஸ் காம்போனன்ட் இந்த டைரெக்ஷனில் வரும். பி காஸ் டீட்டா இந்த டைரெக்ஷன்லேயும், பி சைன் டீட்டா இந்த டைரெக்ஷன்லேயும் வரும். இப்போ இந்த பி சைன் டீட்டாவுக்கு இந்த ப்ராடக்ட்டில் எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் இல்லை. அப்போ பி காஸ் டீட்டாவையும் இந்த ஏவோட ரெண்டத்தோட மேக்னிடியூட் இது ரெண்டையும் மட்டும் மல்டிப்ளை பண்ணால் அப்போ ஏபி காஸ் டீட்டா மல்டிப்ளை பண்ணால் போதும். அப்போ இங்கே டீட்டாவோட வேல்யூ வந்து லெஸ் தென் 90 தான் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு பாசிட்டிவாக இருக்கும். பட் இதுவே இங்கே ரெண்டு வெக்டார்ஸ் வந்து இப்படி இருக்கும் பொழுது, ஓகேவா, இது ஏ வெக்டார் இது பி வெக்டார் அப்படின்னா இங்கே இதோட ஆங்கிள் எப்படி இருக்குது? கிரேட்டர் தென் 90 டிகிரியாக இருக்குது, பட் லெஸ் தென் 180 இருக்குது. அப்போ இந்த ஆங்கிளை வந்து இப்போ நான் இது ரெண்டு காம்போனண்ட்டாக பிரிக்கும் பொழுது இது பி காஸ் டீட்டா, இது பி சைன் டீட்டா. ஓகேவா? அப்போ இங்கே டீட்டா வந்து நான் இதுன்னு எடுத்துக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இந்த இதுதான் உண்மையிலே டீட்டா. அப்போ இந்த டீட்டா வந்து நான் என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா 180 மைனஸ் டீட்டான்னு சொல்லலாம். அப்போ 180 மைனஸ் டீட்டாங்கிறது என்னது? நத்திங் பட் காஸ் 180 மைனஸ் டீட்டாங்கிறது மைனஸ் காஸ் டீட்டா. அப்போ அது இப்படி வரும். ஓகேவா? அப்போ இதுக்கு எந்த விதமான கான்ட்ரிபியூஷனும் இல்லை. அப்போ இந்த பி காஸ் டீட்டாங்கிறது மைனஸ் பி காஸ் டீட்டாவாக மாறிடும். அப்போ மைனஸ் ஏபி காஸ் டீட்டா. அப்போ நீங்கள் ஏபி காஸ் டீட்டாங்கிறது ரெண்டத்தோட மேக்னிடியூட், அதுக்கு இடையில் இருக்கிற காஸ் ஆங்கிள், அதை மல்டிப்ளை பண்ணுறீங்க. பட் கிடைக்கிற நம்பர் வந்து எப்படி இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே வந்து அது பாசிட்டிவாக இருக்குது. நம்மளுக்கே தெரியும் காஸ் 0வோட வேல்யூ 1, காஸ் 0வோட வேல்யூ 1, காஸ் 0 டிகிரிக்கு 1, காஸ் 90 டிகிரிக்கு வந்து என்னது 0, காஸ் 180 டிகிரிக்கு -1. ஓகேவா? அப்போ 0 to 90க்குள்ளே அந்த வேல்யூ எப்படி இருக்குது? பாசிட்டிவாக இருக்குது. ஏன்னா அது 0 to 1க்குள்ளே இருக்குது. 90 to 180ல் அது எப்படி இருக்குது? நெகட்டிவாக இருக்குது. ஓகேவா? அப்போ இங்கே பாசிட்டிவ், இங்கே அது வந்து என்னது அப்படின்னா நெகட்டிவ். அப்போ அதை தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ப்ராப்பர்ட்டியில் பார்க்குறோம். ஓகேவா? அதுக்கடுத்து செகண்ட் ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் அ கம்யூட்டேட்டிவ். ஸ்கேலார் ப்ராடக்ட் இஸ் அ கம்யூட்டேட்டிவ். கம்யூட்டேட்டிவ்னா என்ன? அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் ஏ வெக்டார். ஓகேவா? இது சில எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்பொழுது உங்களுக்கே புரியும். இப்போ ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது என்னவோ அதே தான் பி வெக்டார் டாட் ஏ வெக்டாரை டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது நம்மளுக்கு கிடைக்கும். ஓகேவா? அதே மாதிரி தேர்ட் ப்ராப்பர்ட்டி வந்து என்ன அப்படின்னா ஸ்கேலார் ப்ராடக்ட் ஒபேஸ் டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. டிஸ்ட்ரிபியூட்டிவ் லா. அப்போ டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாங்கிறது என்ன? இப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் சி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு, அப்போ இதை வந்து நீங்கள் டாட் ப்ராடக்ட் பண்ணிங்கன்னா எப்படி எழுதலாம்? ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் ப்ளஸ் ஏ வெக்டார்
டாட் சி வெக்டார். ஓகேவா, இந்த ஏ இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அப்படி எழுதனால அப்போ இது ரெண்டும் என்னது சேம் தான். அப்போ இது வந்து டிஸ்ட்ரிபியூட்டிவ் லாவை ஒபே பண்ணும். ஓகேவா, இப்போ உங்களுக்கு வந்து அந்த ஆங்கிள் வேணும், ரெண்டு வெக்டார்ஸுக்கு இடையில் இருக்கிற அந்த ஆங்கிள் வேணும் அப்படின்னா அதை கண்டுபிடிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், அப்போ நம்மளுக்கு தெரியும். இப்போ ஃபோர்த்து ப்ராப்பர்ட்டியை இதை எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன நம்ம படித்தோம், ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரெண்டுத்தோட ஸ்கேலார் ப்ராடக்ட்டுங்கிறது அந்த ரெண்டு வெக்டார்ஸோட மேக்னிடியூடையும் அது ரெண்டு கடையில் இருக்கிற காஸ் ஆங்கிளையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ இந்த ரெண்டு கடையில் இருக்கிற அந்த ஆங்கிள் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா இந்த ஃபார்முலாவை நம்ம எப்படி மாற்றி எழுதலாம், காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை ஏபின்னு எழுதலாமா, அல்லது அப்போ தீட்டா இஸ் ஈக்குவல் டு காஸ் இன்வர்ஸ் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் டிவைடட் பை ஏபி. அப்போ இந்த ஃபார்முலாவில் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடச்சிரும், அந்த ரெண்டு வெக்டார்ஸுக்கு இடையில் இருக்கிற ஆங்கிளை இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா கண்டுபிடிக்கலாம். சரியா, இப்போ இதுக்கு அடுத்து ஃபிஃப்த்து ப்ராப்பர்ட்டி. இப்போ அஞ்சாவது ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இப்போ இந்த ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும். ஓகேவா, அதோட அந்த நியூமரிக்கல் வேல்யூ எப்போ மேக்ஸிமம் வேல்யூவாக இருக்கும், அப்போ தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரியாக இருக்கும் பொழுது. ஏன்னா தீட்டாவோட வேல்யூ 0 டிகிரியாக இருக்கும் பொழுது தான் ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. அப்போ காஸ் 0வோட வேல்யூ 1. அப்போ நம்மளுக்கு என்ன வரும், ஏபி. அப்போ இதுதான் வந்து என்னது அப்படின்னா மேக்ஸிமம். சரியா, அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் எப்போ மேக்ஸிமமாக இருக்கும், அது ஏபியாக இருக்கும் பொழுது. சரியா, தீட்டாவோட வேல்யூ 0 விட அதிகமாக இருந்தால் அதோட வேல்யூ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு, ஏன்னா 90ல் அது 0 ஆயிரும், 90 டிகிரியில் 0 டிகிரியில் அது 1 அப்படின்னா என்ன அர்த்தம், 0 டிகிரிலேருந்து அந்த டிகிரி இன்க்ரீஸ் ஆக வேல்யூ 1லேருந்து குறைஞ்சிக்கிட்டே வந்து 0 நோக்கி போயிட்டே இருக்குது. அப்போ மேக்ஸிமமாக எப்போ இருக்கும் அப்படின்னா 0 டிகிரியாக இருக்கும் பொழுது மட்டும்தான். அதை விட ஆங்கிள் அதிகமாக அதோட வேல்யூ குறைஞ்சிக்கிட்டே வரும். ஓகேவா, இப்போ எந்த இடத்துல ஸ்கேலார் ப்ராடக்டோட வேல்யூ மினிமமாக இருக்கும் அப்படின்னா, அப்போ மினிமம் அப்படிங்கிறது இப்போ இதை வந்து நம்ம 6வது ப்ராப்பர்ட்டியாக எடுக்கலாம். அப்போ தீட்டாவோட வேல்யூ 180 டிகிரியாக இருக்கும் பொழுது, அப்போ தீட்டாவோட வேல்யூ ரெண்டு வெக்டார்ஸுக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள் 180 டிகிரியாக இருந்தால் அப்போ அங்கே நம்மளுக்கு கிடைக்கிற அந்த ஸ்கேலாரோட வேல்யூ வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா மினிமமாக இருக்கும். சரியா, ஏன்னா காஸ் 180யோட வேல்யூ வந்து என்னது -1, காஸ் 180யோட வேல்யூ -1. அப்போ ஃபார்முலாவில் நம்ம இதை சப்ஸ்டியூட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கும், -AB கிடைக்குமா, ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் மினிமம். எப்போ மினிமமாக இருக்கும், -ABயாக இருக்கும் பொழுது. சரியா, ரெண்டு வெக்டார்ஸும் ஒன்றுக்கு ஒன்று ஆன்டி பேரலலாக இருக்கும்போது நம்மளுக்கு கிடைக்கிற நம்பர் நெகட்டிவில் மேக்ஸிமமாக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம சொல்லும் பொழுது என்னன்னு சொல்லுவோம், மினிமம்னு சொல்லுவோம். ஏன்னா நெகட்டிவில் சொல்லும் பொழுது அது மினிமம் தான். சரியா, ஓகே. இப்போ 7வது ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். 7வது ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, ரெண்டு வெக்டார்ஸும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருந்தால் அப்போ என்னாகும், அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டாரோட வேல்யூ என்ன ஆயிரும் 0. ஏன்னா ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏபி காஸ் தீட்டா. அப்போ இங்கே தீட்டாவோட வேல்யூ 90 டிகிரி, அப்போ காஸ் 90யோட வேல்யூ 0. அப்போ ஏ வெக்டார் டாட் பி வெக்டார் என்ன ஆயிடுது 0 ஆயிடுது. ஓகேவா, அப்போ ரெண்டு வெக்டார்ஸ் எப்போ ரெண்டு வெக்டார்ஸும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும்போது அங்கே ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து என்னவாக இருக்குது அப்படின்னா 0வாக இருக்குது. அல்லது இதையே வேறு எப்படி சொல்லலாம், ஏ வெக்டாரும் பி வெக்டாரும் ஒன்றுக்கு ஒன்று ஆர்த்தோகோனலாக இருந்தால் அங்கே ஸ்கேலார் ப்ராடக்ட் வந்து என்னது 0. ஓகேவா, ரைட். இப்போ அதுக்கடுத்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 8வது ப்ராப்பர்ட்டி பார்க்கலாம். அப்போ அந்த 8th ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னா, இப்போ ரெண்டு வெக்டார்ஸ், சரியா, அதாவது இதை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா ஒரே வெக்டார்ஸ் மல்டிப்ளை ஆகிக்கிறது. அப்போ ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டார்ஸ் இட் செல்ஃப். சரியா, அது வந்து நம்ம செல்ஃப் ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லுவோம். சரியா, அது நம்ம என்னென்னு சொல்லலாம் அப்படின்னா செல்ஃப் ப்ராடக்ட். ஒரு வெக்டார் அதோடைய இன்னொரு டைம் மல்டிப்ளை ஆகிறது. அப்போ ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார், ஓகேவா, இதை தான் நம்ம வந்து செல்ஃப் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அப்போ இது என்ன வரும், அப்போ ரெண்டுமே ஒரே வெக்டார் தான். அப்போ ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஆங்கிள் என்னது கண்டிப்பாக 0 டிகிரியாக தான் இருக்கும். அப்போ இதை நம்ம எப்படி எழுதலாம்,
ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஏ காஸ் தீட்டா, ரெண்டத்தோட மேக்னிடியூடையும் அது ரெண்டு கடையில் இருக்கிற அந்த காஸ் ஆங்கிளையும் மல்டிப்ளை பண்ணால் நம்மளுக்கு கிடச்சிரும். அப்போ ஏஏ வந்து என்ன ஆயிரும், ஏ ஸ்கொயர், காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து 0, அப்போ காஸ் 0வோட வேல்யூ 1. அப்போ ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு என்னது, ஏ ஸ்கொயர். அல்லது இதையே நம்ம வேறு எப்படி எழுதலாம், அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார். ஓகேவா? அப்போ இது வந்து என்னது, அந்த மேக்னிடியூடு, அந்த ரெண்டு அந்த செல்ஃப் ப்ராடக்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு கிடைக்கிற அந்த மேக்னிடியூடோட ஃபார்முலா இது. ஓகேவா? அப்போ செல்ஃப் ப்ராடக்ட் அப்படின்னா என்னென்னு புரியுதா, ஒரே வெக்டார் ஏ வெக்டார் அதோடையே மல்டிப்ளை ஆகிக்கிறது. சரியா? அதை தான் நம்ம வந்து செல்ஃப் ப்ராடக்ட்னு சொல்லுவோம். அப்படி மல்டிப்ளை ஆகும்போது அப்போ இதுதான் ஏ வெக்டார், அது ஏ வெக்டாராலே இன்னொரு டைம் மல்டிப்ளை ஆகும்போது ரெண்டு கடையில் இருக்கிற ஆங்கிள் 0. ஸோ அங்கே வந்து அதோட மேக்னிடியூடுக்கு என்ன ஃபார்முலா கிடைக்குது, ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ ஸ்கொயர். அப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ வெக்டார் டாட் ஏ வெக்டார். சரியா? அதுக்கப்புறம் 9th ப்ராப்பர்ட்டி வந்து என்ன அப்படின்னா, இப்போ இதுவே இந்த செல்ஃப் ப்ராடக்ட் வந்து யூனிட் வெக்டாருக்கு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ யூனிட் வெக்டார் செல்ஃப் ப்ராடக்ட் ஆச்சுன்னா, சரியா, அப்போ அந்த யூனிட் வெக்டாரை நம்ம என்ன வந்து சொல்லலாம், என் கேப்னு சொல்லலாம். அப்போ என் கேப் டாட் என் கேப், அப்போ ரெண்டு யூனிட் வெக்டார்ஸ். சரியா? ரெண்டு யூனிட் வெக்டார்ஸ்னால் ரெண்டு வேறு வேறு கிடையாது, ஒரே வெக்டார் ஒரே யூனிட் வெக்டார் அதோடைய என்ன ஆகுது, ப்ராடக்ட் ஆகும்போது மல்டிப்ளை ஆகும்பொழுது, அப்போ அதை தான் நம்ம வந்து செல்ஃப் ப்ராடக்ட்னு சொல்லுவோம், செல்ஃப் ப்ராடக்ட் ஆஃப் யூனிட் வெக்டார்ஸ். அப்போ என் கேப் டாட் என் கேப் இஸ் ஈக்குவல் டு, அப்போ நம்மளுக்கு தெரியும் ஒரு யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து என்னது, 1. ஒரு யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து என்னது, 1. அது உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். சரியா? அந்த யூனிட் வெக்டார்ஸ் நடத்தும் போது நம்ம சொல்லியிருப்போம், அதை என்றைக்கு நீங்கள் மறந்துடக்கூடாது. யூனிட் வெக்டாரோட மேக்னிடியூட் வந்து என்னது, 1. அப்போ 1 இன்ட்டு 1 இன்ட்டு காஸ் தீட்டாவோட வேல்யூ வந்து என்னது, 0. அப்போ காஸ் 0வோட வேல்யூ 1. அப்போ ஒரு யூனிட் வெக்டார் செல்ஃப் ப்ராடக்ட் ஆகும் பொழுது அதை நம்ம எப்படி சொல்லலாம், இப்போ ஐ வெக்டார் டாட் ஐ வெக்டார் அப்படின்னா அதோட வேல்யூ வந்து என்னது, 1. ஏன்னா அதோட மேக்னிடியூடும் 1, ஆங்கிள் வந்து 0, அப்போ காஸ் 0வோட வேல்யூ 1. அப்போ எல்லாமே மல்டிப்ளை ஆகும் பொழுது என்ன வரும், 1. அதுவே ஜே கேப் டாட் ஜே கேப் அதோட வேல்யூ என்னது, 1 தான். அப்போ யூனிட் வெக்டார்ஸ் செல்ஃப் ப்ராடக்ட் ஆகும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, ஸ்கேலார் ப்ராடக்டில் 1 கிடைக்கிது. ஓகேவா? சரி, இப்போ இதுவே நம்ம 10th ப்ராப்பர்ட்டி என்ன பார்க்குறோம் அப்படின்னா, ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ். சரியா? ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ் வந்து ப்ராடக்ட் ஆகும் பொழுது என்ன வரும், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆர்த்தோகோனல்னால் ரெண்டு வெக்டார்ஸ் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கிறது. அப்போ ஐ கேப்பும் ஜே கேப்பும் ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும். அப்போ இது ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று பர்பெண்டிகுலராக இருக்கும்போது நம்ம இதோட ஸ்கேலார் ப்ராடக்ட் என்ன வரும், அப்போ ரெண்டத்தோட மேக்னிடியூடும் 1, ரெண்டுக்கும் இடையில் இருக்கிற அந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரி. அப்போ காஸ் 90யோட வேல்யூ 0. அப்போ என்னது, 0. அப்போ ஐ கேப் டாட் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு 0. அப்போ இதே மாதிரி எல்லா ஆர்த்தோகோனலுமே சொல்லலாம். அப்போ ஜே கேப் டாட் கே கேப் இதுவும் என்னது தான், 0. அல்லது கே கேப் டாட் ஐ கேப் இதுவும் என்னது தான் வரும், 0. ஏன்னா இது எல்லாமே என்னது, ஆர்த்தோகோனல் வெக்டார்ஸ், ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டார்ஸ். அப்போ இது ரெண்டுக்கு இடையில் இருக்கிற ஆங்கிள் கண்டிப்பாக எப்போவுமே என்னவாக இருக்கும், 90 டிகிரியாக தான் இருக்கும். ஸோ இதையெல்லாம் ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன கிடைக்கிது, 0 கிடைக்கிது. ஓகேவா? அதுக்கப்புறம் 11th ப்ராப்பர்ட்டி. சரியா? இதுதான் ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி. அப்போ காம்போனன்ட்ஸாக ரெண்டு வெக்டார்ஸ் இருக்குது. அப்போ ஏ வெக்டாரை வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப். அதே மாதிரி பி வெக்டாரை நம்ம எப்படி எழுதுகிறோம், பிஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் பிஒய் ஜே கேப் ப்ளஸ் பிஇசட் கே கேப். ஓகேவா? இப்போ இது ரெண்டையும் நீங்கள் வந்து ப்ராடக்ட் பண்ணுறீங்க. சரியா? ஸ்கேலார் ப்ராடக்ட். அப்போ இது எப்படி பண்ணணும் அப்படின்னா, எப்படி நம்ம ஆட் பண்ணும்போது அதோட எக்ஸ் காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டோம், ஒய் காம்போனன்ட்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கிட்டோமோ அதே மாதிரி இப்போ இங்கே ப்ராடக்ட் பண்ணும்போது இதோட எக்ஸ் காம்போனன்ட்ஸை மட்டும் நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டால் போதும், ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டால் போதும். அப்போ ஏஎக்ஸ் பிஎக்ஸ், ஓகேவா, ப்ளஸ் அதே மாதிரி இதோட ஒய் கேப் இதோட ஒய் காம்போனன்ட்ஸ் அதை மட்டும் நீங்கள் ப்ராடக்ட் பண்ணிக்கிட்டால் போதும், ப்ளஸ் ஏஒய் டாட் பிஒய் ப்ளஸ் ஏஇசட் டாட்
பிஇசட். இப்போ இங்கே ஒரு விஷயம் நல்லா கவனிங்க, இந்த ஐ கேப் ஜே கேப் கே கேப் நான் இங்கே போடலை. ஏன் அப்படின்னா இது வந்து என்னது, ஒரு ஸ்கேலார் ப்ராடக்ட். அப்போ இங்கே வர்ற ஆன்சருக்கு என்ன இருக்காது, டைரக்ஷன் இருக்காது. அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கிட்டால் போதும், ஆட் பண்ணும்போது நீங்கள் எப்படி அந்த எக்ஸ் காம்போனண்ட்டை ஆட் பண்ணிக்கிட்டீங்க, ப்ளஸ் ஒய் காம்போனண்ட் ஆட் பண்ணிங்க, ப்ளஸ் இசட் காம்போனண்ட் ஆட் பண்ணிங்க. பட் அங்கே டைரக்ஷன் வரும். இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ப்ராடக்ட் பண்ணும் பொழுது எக்ஸ் காம்போனண்ட்ஸை ப்ராடக்ட் பண்ணிக்கிறீங்க, ப்ளஸ் ஒய் காம்போனண்ட் ப்ளஸ் இசட் காம்போனண்ட் அது எல்லாத்தையும் ப்ராடக்ட் பண்ணிக்கிறீங்க. ஆனால் பட் இங்கே என்ன வராது, அந்த ஐ கேப் ஜே கேப் கே கேப் வராது. ஏன்னா இங்கே கிடைக்கிறது ஒரு ஸ்கேலார். ஓகேவா? அப்போ ஸ்கேலார் காம்போனண்ட்ஸில் இருக்கிற 2 வெக்டார்ஸை எப்படி ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணுறது, அந்த ஃபார்முலா புரியுதா? ஓகேவா? அப்போ இதோட மேக்னிடியூட் நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா, இப்போ ஒரே ஒரு வெக்டார் இருக்குது. அப்போ இந்த வெக்டார் மட்டும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏஎக்ஸ் ஐ கேப் ப்ளஸ் ஏஒய் ஜே கேப் ப்ளஸ் ஏஇசட் கே கேப். இப்போ இதோட மேக்னிடியூட் நீங்கள் கண்டுபிடிக்கிறது உங்களுக்கு தெரியும். முன்னாடியே நம்ம அந்த பிதாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணியிருப்போம், ரூட் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஒய் ஸ்கொயர். அப்போ இதுவே 3 காம்போனன்ட்ஸ் இருந்தால் நம்ம என்னென்னு சொல்லலாம், ஏ இஸ் ஈக்குவல் டு அல்லது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ரூட் ஆஃப் ஏ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் ஏ இசட் ஸ்கொயர். இதை வந்து நான் ஏற்கனவே அந்த காம்போனன்ட்ஸ் சொல்லும்போதே சொன்னது தான். இப்போ நீங்கள் இந்த இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன, 2 வெக்டார்ஸை ஸ்கேலார் ப்ராடக்ட் பண்ணும் பொழுது அதோட காம்போனன்ட்ஸை தனித்தனியாக ப்ராடக்ட் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், அதோட எக்ஸ் காம்போனன்ட்ஸை தனியாக ப்ராடக்ட் பண்ணி, ஒய் காம்போனன்ட்ஸை தனியாக ப்ராடக்ட் பண்ணி, இசட் காம்போனன்ட்ஸை தனியாக ப்ராடக்ட் பண்ணி அது எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டால் போதும், ஆட் பண்ணிக்கிட்டால் போதும். அப்போ இந்த கான்செப்ட் மட்டும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டால் போதும். அப்போ இந்த 11 ப்ராப்பர்ட்டிஸும் ஸ்கேலாரோட இந்த 11 ப்ராப்பர்ட்டிஸும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இதில் என்ன டவுட் இருந்தாலும் தயவு செஞ்சு கேளுங்க. இதிலேருந்து எனி 5 or 6 நீங்கள் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கிறத நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. தியரி டைப் கொஷின்ஸ்லாம் கண்டிப்பாக இது கேட்பாங்க. இதை பேஸ் பண்ணி நிறையா சம்ஸும் வரும். ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் எல்லா ப்ராப்பர்ட்டிஸையுமே படிச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஓகேவா? இதில் ஏதாவது டவுட் இருந்தால் தயவு செஞ்சு கண்டிப்பாக கேளுங்கப்பா. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஷின். தேங்க்யூ.